சுபானகா மகளே சொன்னோம்னா அது பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அமித் அண்ட் திவ்யா கணேஷ் 2 பேருமே போயிருக்காங்க. இதில் அமித் அவர்கள் எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு சின்னதாக ஒரு சம்பவம் பண்றாப்ல. இது ஆக்சுவலாக பெரிய சம்பவமா இருக்காது, எனக்கு தெரிஞ்ச சின்ன சம்பவம் தான். ஏன்னா ஆள் பேசுற விதத்தை வச்சு பார்க்கும்போது எல்லாரை பத்தியா கருத்துக்களை எடுத்து வச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன். தனித்தனியா நீங்க இப்படி பண்றீங்க, இப்படிதான் கேம் ஆடுறீங்க, உங்களுக்கான கேம் இப்படிதான் இருக்கு, நீங்க மக்கள் கிட்ட இப்படிதான் வந்து சேர்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அண்ணனுக்கான கருத்துக்கள் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ப்ரோமோல வந்தவரத்துக்கு அண்ணனுக்கான கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்குது, ரொம்ப பக்காவா இருக்குது. முக்கியமா ஒரு சில பேரை குத்துற மாதிரி இருக்கு. ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. இதில் அமித் அவர்கள் ஃபர்ஸ்ட் கனியை பார்த்து ஒன்று சொல்றாங்க. கனி உங்களை பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி மாதிரி தெரியுது, எப்படியே ஒரு அரசியல்வாதி மாதிரி தெரியுது. என்னன்னா உங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் உதவிகள் பண்ணுவாங்க, பயங்கரமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசியில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. எப்படி உங்களுக்கு அவங்க ஃபேன்ஸ் பயங்கரமாக உழைப்பாங்க, உதவி பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அதில் ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது பயங்கரமான குத்தா இருக்குதே. இது வீட்டுக்குள்ள உள்ள குத்து மாதிரி இல்லை, வெளியே உள்ள குத்து மாதிரிலாம் இருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து ஒரு அரசியல் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ள பேசியிருக்காப்புல. இதில் கனி அவர்கள் கொஞ்சம் ட்ரிகர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. மேபி ட்ரிகர் ஆகலாம், இல்லை மேபி ட்ரிகர் ஆகாமல் கூட போகலாம். ஏன்னா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், கனி அவர்களுக்கு பயங்கரமான பிஆர் இருக்கதா கேள்விப்பட்டேன் ப்ரோ. மேபி அந்த விஷயத்தை கூட இப்படி உடைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் நேற்று தான் வெளியே வந்துட்டு இருக்குது, கனிக்கு வந்து ஹெவியாக பிஆர் இருக்குதா. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க என்ன பண்ணாலும் அந்த விஷயம் வெளியே வர மாட்டேங்குது. வந்தாலுமே அதை ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாக நெரேட்டிவ் செட் பண்ணி திருப்பி விட்டுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இதுக்கப்புறம் தான் நிறைய உண்மைகள் வெளியே வரும். அமித் அவர்கள் உடைக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம கானா வினோத்தை பார்த்து ஒன்று சொல்றாங்க. கானா வினோத்தை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, திவாகர் ஒன்னும் உங்களை பார்த்து தகுதியே இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு தகுதி இல்லை திறமை இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு நேரா போய் பேசாம எப்போ பார்த்தாலும் அவர் எங்கேயா நிற்கும் போது பின்னாடி உட்காந்து பாட்டு பாடி அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது ஒரு தரமான செருப்படியும் கூட, தரமான அட்வைஸும் கூட. ஏன்னா இதை செருப்படியாக எடுத்துக்கலாம். ஏன்னா கானா வினோத் பண்ற விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது. திவாகருக்கு நேராக போய் சண்டையை போடாம சும்மா நாச்சுக்கு பின்னாடி இருந்து திவாகர் பண்ற விஷயத்துக்கு பின்னாடி இருந்து மார்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, ஸோ அந்த விஷயங்கள் தப்பு. அதனால என்ன பண்ணணும், உங்களை அவர் தகுதி இல்லைன்னு சொல்றாரா, உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்றாரா, நேராக போயிருங்க. நேராக போயிட்டு அவர் ஏதாவது விஷயம் பண்ணும்போது உங்களுக்கான திறமையை காமிங்க. இல்லை திறமை காமிக்கிறன்னு ஒரு இடம் கிடைக்கும்ல, அந்த இடத்துல உங்களுக்கான திறமையை காமிச்சிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் அவங்க கிட்ட தான் உங்கள் திறமையை வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மக்கள் கிட்ட காமிச்சா போதும். அவர் என்னத்தையும் பேசிட்டு போகிறார். ஏன்னா அது வந்து அப்படித்தான், அந்த கேஸ் வந்து அது திருத்த முடியாது. அது ஒரு மாதிரி எல்லையை கடந்து போயிட்டு இருக்கு, தான் மட்டும்தான் பெரிய வாம் ஃபேர் நினைச்சு சுற்றிட்டு இருக்காப்புல. அதனால நீங்கள் தண்ணி பழத்துக்கிட்ட உங்களுக்கான திறமையை காமிக்க வேணாம், ஆனால் மக்கள் கிட்ட காமிக்கணும். அதை விட்டு நீங்கள் தண்ணி பழத்தை வெறுப்பேற்றுறதுக்கு அவருக்கு பின்னாடி உட்காந்து பாட்டு பாடுறது, கிண்டல் பண்ணுறது, மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு. அதை தான் உடைக்கிறாப்புல. இது ஒரு செருப்படியும் கூட, அட்வைஸும் கூட. அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் அதை பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் அவங்க திறமையா மக்கள் கிட்ட காமிங்க. அவர் என்னமோ பேசிட்டு போறாரு, மக்கள் கிட்ட காமிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போறாப்புல. இது ஒரு நல்ல கருத்து. ஓகேவா, அடுத்தது திவாகரை பார்த்து ஒன்று சொல்றாப்புல, தரமான அடி. என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள நம்ம எல்லாமே நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க தான் வந்திருக்கோம். எப்படி நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க தான் வந்திருக்கோம், அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். நமக்கான அடையாளத்தை உருவாக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கான அடையாளத்தை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றாப்புல. செம கருத்து. ஏன்னா தண்ணி பழத்தை பொறுத்தவரை இந்த வீட்டுக்கு என்ன பண்றாருன்னா, அவர் தான் கரெக்டு, அவர் தான் ஆக்டரு, அவர் தான் டாக்டரு, அவர் தான் எல்லாமே. ஓகேவா, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் டாக்டர் சம்பந்தமாக ஏதாவது பேசினா கூட அவர் தான் பெரிய வாம்ஃபயர் மாதிரி பேசுவார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதுக்கு அது பண்ணோம், இதுக்கு அது பண்ணோன்னு சொல்லிட்டு பேசுவார். அதே மாதிரி ஆக்டிங் சம்பந்தமாக ஏதாவது பேசினா கூட, உனக்குலாம் என்ன ஆக்டிங் தெரியும், நீலாம் ஒரு ஆளா, நீலாம் என் கால் தூசிக்கு சமண்டா, நீலாம் என் கால் செருப்புக்கு லாக்கிடா, நீலாம் ஒரு அளவுக்கு ஆக மாட்டேடா, நான் தாண்டா மாசி, எனக்கு தெரியும்டா நடிப்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு பண்ணுவார தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாரு. ஓகேவா, அதை தான் என்ன சொல்றாங்க, முடிஞ்சா உங்களுக்கான அடையாளத்தை கிரியேட் பண்ணுங்க, இல்லையா அப்படியே போயிருங்க. அதை விட்டு அடுத்தவனுக்கான அடையாளத்தை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நல்ல ஒரு பாயிண்ட். இதுக்கு தண்ணி பழம் நல்லா தலையாட்டுறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சோடனே கேமரா முன்னாடி போயிட்டு, தமிழ்நாட்டு மக்களே, நான் தான் அவங்க நடிப்புக்கு இருக்கன்னு பேசுறேன். வீட்டுக்குள்ள அமித்னு ஏதோ ஒரு பயவுல வந்திருக்கான், அவன் என்ன பார்த்து ஒரு மாதிரி சொல்றான், அவன் வந்து நான் வந்து அடுத்தவங்களுக்கான அடையாளத்தை கொச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து கொச்சப்படுத்துறான், என்னால ஃபேமஸ் ஆக பார்க்குறான் அந்த பயவுல. அதனால தமிழ்நாட்டு மக்களே, என்னோட முக்கியமா என்னோட சிரிப்புக்கு அடிமையா இருக்க தமிழ்நாட்டு பெண்களே, எனக்கு நீங்க சப்போர்ட் கொடுங்க, அவனுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாப்ல. அது கண்டிப்பாக சொல்லுவாப்புல. வேணா பாருங்க, அந்த மாதிரி தான் நடக்கும். பட் அமித் அவர்கள் பாயிண்ட்ஸை கரெக்டாக வச்சிருக்காங்கிறது என்னோட கருத்துப்பா. எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வியானாவை பார்த்து ஒன்று சொல்றாங்க. வியானா யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாலோ இல்லை முறைச்சிட்டாலோ தனியாக போய் ஒரு மாதிரி அழுது ஒரு சீனை கிரியேட் பண்றீங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு டக்குன்னு நம்ம வியானா வந்து இல்லையே, நான் பிரவீன் சொன்னது கலையிலையே இல்லையே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நார்மலாகவே இது பண்ணலாமே, அதையே ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி போய் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க வியானா?
ஏன் நார்மலாகவே பண்ணலாமே? அது ஒரு நானும் கவனிச்சேன் ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள வந்த ஸ்டார்டிங்கில் அந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ஓகேவா? அந்த க்யூட்னஸ் காட்டுறது ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி காட்டுற விஷயங்களை ஸ்டார்டிங் கையில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து செல்லுபடி ஆகலை, கொஞ்சம் பெருசாக எடுப்படலை அப்படின்னோடனே அந்த விஷயத்தை விட்டுட்டு ஒரு 2 வாரங்கள் கரெக்டாக தான் இருந்தாங்க. 2 வாரங்கள் பேசுகிற விதத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, திருப்பி அந்த விஷயத்தை எடுத்தாச்சு. ஏன்னா இவங்களுக்கு பிக் பாஸ் பாராட்டுகள் கொடுக்குறாங்க. பிக் பாஸ் இந்த க்யூட்டாக பேசினோடனே பிக் பாஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. உடனே அந்த விஷயத்தை பிடிச்சாச்சு. ஓகே, லாஸ்ட் சீசனில் ஒருத்தவங்க இதே தான் பண்ணாங்க, அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் கிடைச்சிச்சு, நம்மளை பார்த்து கையில் எடுத்துடலாம், க்யூட்டாக காட்டுறங்க பேரில் என்னத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுதான் நடக்குது. இப்போவும் பாருங்க, ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, பேசுகிற விஷயத்தை கரெக்டாக கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுலேயும் படுத்து கிடந்து ஒரு மாதிரி ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இல்லையே நான் அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வரப்போகிற நாட்களில் பலத்தை அடி வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் மக்கள் நிறைய பேர் ப்ரோ அவங்க பாயிண்ட்ஸ் நல்லா பேசுகிறாங்க ப்ரோ அப்படி. சரிப்பா அவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா, சரிப்பா அவங்கள்ட்டலாம் ஒன்றுமே சொல்ல முடியாதுப்பா, எதுக்கு எடுத்தாலும் பாயிண்ட்ஸ் பேசுகிறாங்கன்னு. போன வாரம் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து பேசினாங்க கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டுப்பாங்க. 2 பாயிண்ட். ஒன்று வினோத்துக்கு ஆப்போசிட்டில் ஏன் முறைக்கிங்கன்னு கேட்டது, 2வது அந்த யாரா அந்த பையன் டாஸ்கில் 2 பாயிண்ட்டுக்கு டைட்டில் வின்னர் ரேஞ்சு கொண்டு போயிட்டு இருக்கீங்களோ எதுக்கு, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ மொத்தத்தில் இந்த இடத்துல உடச்சாச்சு. இதில் வந்து அமைத்தவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இது என்னோட கருத்து, நான் பார்த்ததை சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்க வேணாம் நான் சொல்ல, ஓகேவா? வேணா எடுத்துக்கோங்கள தூரப்பட்டுப்பாங்க, நான் என்னோட விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லி உடச்சாச்சு. மேபி இதையும் வச்சு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவாங்க, வேணா பாருங்க. ஸோ எல்லாருமே அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயில்ட் கார்டும் சரி, வீட்டுக்குள்ள உள்ள பழைய போட்டியாளர்களும் சரி, எல்லாருமே அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்டம் இதுக்கப்புறம் எப்படி போகும், சூடு பிடிக்குமா, இல்லை சம்பவங்கள் கிளம்புமா, இல்லை ஒயில்ட் கார்டு வந்து ஒரு வாரத்தில் அவங்களுக்கான ஸ்டாக் எல்லாம் காலி பண்ணிட்டு வெறும் டப்பாவை தட்டிட்டு சுற்றுவாங்களா, இந்த விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். பட் நான் கவனிச்ச வரத்துக்கு 4 பேருமே நல்லா தான் பேசுகிறாங்க. ஓகேவா? 4 பேருமே நல்லா தான் பேசுகிறாங்க, ஓகேவா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இதில் யாரோ ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் ஷைன் ஆவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேரும் இப்போதைக்கு பேசி வச்சு பயங்கரமாக பிளானை போட்டு வந்திருக்காங்க ப்ரோ. பட் கடைசி வரைக்கும் இந்த 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் 2 பேருமே மாற்றி அடிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? அந்த கட்டம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் நல்லா ஷைன் ஆயிடுவாங்க, யாரோ ஒருத்தர் டவுன் ஆகும்னு எனக்கு தோணுது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய இடத்துல கவனிக்க முடிஞ்சு ப்ரோ இந்த 2 கப்புள்ஸ் ரொம்ப நாள் இதுக்கு இருக்க மாட்டாங்க ப்ரோ, மேபி ஒருத்தர் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் பிரஜன் அவர்கள் பேசின இந்த விஷயங்கள்லாம் ஆன் த பாயிண்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது. பட் கனி அவர்களை தான் எப்படி மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கனி அவர்களை பற்றி சொல்கிறது, நீங்கள் ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கீங்க, உங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க, ஓகேவா? நிறைய உதவி பண்ணுவாங்க. பட் கடைசியில் அவங்களுக்கு எதுவுமே பிரோஜனம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக இது எப்படி மீன் பண்ணுறாங்க, எதை மீன் பண்ணுறாங்கன்னே தெரியல. மேபி இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து வெளியே கனிக்கு பயங்கர சப்போர்ட் கொடுக்காங்க, ஓகேவா? அவங்க வந்து சும்மா வெறும் காசுக்காக தான் சப்போர்ட் கொடுக்காங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க சப்போர்ட் கொடுக்கறது வேஸ்ட்டு, எப்படி கனி வந்து டைட்டில் வின் பண்ண போகிறது இல்லை, அவங்க வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி எதை மீன் பண்ணுறேன்னு புரியல. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா, ஏன்னா உங்களில் பல பேர் வந்து என்னை விட ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க, நானே ஒரு டம்மி அதனால் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷார்ப்பாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம், இந்த அமித் அவர்கள் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மற்ற எல்லாம் கூட எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், இன்னைக்கான எபிசோடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே சின்ன அடி உழுது அண்ட் எல்லாரையும் வச்சு சம்பவம் செய்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எடுக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்று கேட்கணும், இந்த வாரம் ஒருவேளை ஒயில்ட் கார்டில் ஒருத்தர் கேப்டன் ஆனால் எப்படி இருக்கும், ஒயில்ட் கார்டில் ஒருத்தர் கேப்டன் ஆனாவோ, திவ்யான்னு பேர் வச்சவங்க கேப்டன் ஆனாவோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. கேப்டன் ஏதோ கேப்டன் இல்லை ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள சம்பவம் பண்ணியிருக்காங்களாம், சம்பவம் எல்லை மீறலாம் பேருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கான எபிசோட் பார்த்தா தெரியும், இல்லை நைட்டு உங்களுக்கு லைவில் பார்த்தா கூட ஃபீல் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த